கிறிஸ்துவின் திருநாமத்திலும் செங்கோடி சிஎஸ்சி திருச்சபை சார்பிலும் உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரிசுத்த நாள் ஓய்வு நாளில் காணொளி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தூய தொழுகையிலே உங்கள் இல்லங்களிலே அமர்ந்து உங்களை ஒருங்கிணைத்துக் கொள்ளும்படியாக மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை ஆராதிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கின்றதான் எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். சுவாமி, எங்கும் நிறைந்த கடவுளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றுகின்றோம். இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மெய் மாதத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த மெய் மாதத்தின் இந்த 3ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாளிலே காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் அல்புருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான தமது பிள்ளைகள் இல்லங்களிலே இருந்து இத்தொழுகையிலே தங்களை ஒருங்கிணைத்து தங்களை உமக்காக அர்ப்பணிக்கும்படியாக ஆயத்தப்படுகின்றார்கள். ஒவ்வொருடைய இல்லங்களிலும் இறை பிரசன்னம் இறங்குவதாக, தமது பிள்ளைகள் இருக்கின்றதான இடங்களை உம்முடைய வாசஸ்தலமாக மாற்றும்படியாக நோக்கி ஜெபிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் மகிமையாக இறங்கி தமது பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. ஆவியோடும் உண்மையோடுமே ஆராதிக்கும்படியாக கிருபை புரிந்தும்படியாக ஜெபிக்கின்றேன் ஐயா. ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து இறைவனுக்குள்ளாக அகமகளும்படியாக அன்புரிந்தல்வீராக. தகப்பனே, திருவசனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தியான உரையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக முதல் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆமாண்டவரே, உம்முடைய அன்பு அரவணைப்பு அனைவரும் மேலே தங்கி தாவரிக்கட்டும் கர்த்தாவே. இன்று உம்முடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அகமகிழும்படியாக தூய ஆவியானவர் துணை புரிந்தும்படியாக முதங்கி ஜெபிக்கின்ற தகப்பனே, இத்தொழுகையின் ஆரம்ப இறுதி வரையிலும் ஒவ்வொருவரோடு நீர் தங்கி தாவரிக்கும்படியாக முதங்கி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக 437வது ஞானப்பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஞானப்பாடல் எண் 437, கர்த்தாவே இறங்கும் பிரசன்னமாகுமே.
அறிக்கையிட்டு நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவமன்னிப்பின் நிச்சயத்தினை பெற்றுக் கொள்வோமாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இறைவனின் திருப்பாதத்திலே நாம் காணப்படுகின்றோம். இறைவனை தரிசிக்க வேண்டும், அவரிலே அகமகிழ வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கின்றோம். தூய்மை இல்லாமல் ஒருவரும் இறைவனை தரிசிக்க இயலாது என திருமறை மிக தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்படும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். சிந்தனையினாலும் சொற்களினாலும் செயல்களினாலும் நாம் இழைத்த பிழைகளை உணர்ந்து அவற்றை மனத்தாழ்மையாக இறைவிடத்தில் அறிக்கை செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைவதில்லை, அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர்களோ இரக்கம் வருவார்கள் என்று திருமறை சொல்கிறது. இறைவிடத்திலிருந்து நாம் இரக்கம் பெற்றுக் கொள்ளும்படியாக நம்மை நாமே அவர்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் செய்த எல்லா குற்றங்களையும் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே நாம் செய்தான தவறுகளை உணர்ந்து கொள்வோம். மனிதருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இறைவன் திருவுளம் பெற்றுகின்றார். ஆக சக மனிதத்திலே நாம் செய்த பிழைகளை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போமாக. இறை நாம மகிமைக்காக வாழ வேண்டியதான நாம் இடதலுக்கு ஏதுவாக திகழ்ந்த நிலைகளை உணர்வோம். நம்பிக்கையிலே நிலை கொண்டிருக்க வேண்டியதான நாம் நம்பிக்கையற்றவர்களைப் போல வாழ்ந்தோம் அல்லவா? அதற்காக உத்தம மனஸ்தாபத்தோடு இறைவிடத்தில் மன்னிப்பை கேட்போமாக. மனம் திரும்புகின்ற ஒருவரையும் இறைவன் புறக்கணிப்பதில்லை. தம்முடைய இரக்கத்தின் மிகுதியினால் அவர்களை நேசித்து பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு பிரகாசிக்கும்படியாக இறைவனுடைய கரங்களை அர்ப்பணிப்போம். பாவ செயல்கள், தீமையான எண்ணங்கள் நம் இதயத்தை கரைப்படுத்துவதோடு இருளடைய செய்கின்றது. அந்த நிலை மாற வேண்டும். நாம் தூய்மையடைந்து தூய உள்ளமடைவர்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஆகவே உண்மையாகவே நாம் உத்தம மனஸ்தாபம் அடைந்து மனம் திரும்பி எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு இறைவனுக்காய் வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கும் வகையிலே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும் என்கின்ற கவியின் மூலமாக இறைவனோடு நாம் ஒப்புரவாகிக் கொள்வோமாக. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிறங்கு. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிறங்கு. நான்
மனம் துவண்டு போனேன் துன்ப வேளையிலே, மனம் துவண்டு போனேன் உம்மை தேடாமல் தூரம் போனேன், உம்மை தேடாமல் தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துள்ளாராக. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டால் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. நம்முடைய குறைகளை ஆண்டவர் பொருட்படுத்தாதபடிக்கு நம்மேல் அன்பு பாசம் வைத்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோமாக. நம்மை கவிக்கொண்டிருந்தான இருள்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு மாற்றி நாம் இதயம் பிரகாசிக்கும்படியாக ஆண்டோடு கிருபை செய்திருக்கிறபடியினாலே நன்றி செலுத்துவோம். இந்த நாள் விதமாக இறைவனுடைய மகிமையை நாம் காணும்படியாக கர்த்தர் நமக்கு பாக்கியம் தந்ததாகவே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அனுதினமும் இறைவன் நம்மளோடு இருந்து பத்திரமாய் பாதுகாத்து வந்திருக்கின்ற அதற்காக நன்றி சொல்லுவோம். சென்ற மாதத்தில் எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு கஷ்டங்கள், வறுமைகள், பற்றாக்குறைகள், திகில்கள் நிறைந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை கைவிடாதபடி தாயும் தந்தையுமாக இருந்து நம்மை சீராட்டி பாராட்டி நட்புறவை தந்து ஆகாரம் தந்து நம்மை பிழைப்பூட்டி இருக்கின்றார். ஆகவே மனதார இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. ஆண்டவர் நமக்கு நல்ல குடும்ப வாழ்வை தந்து குடும்ப வாழ்வின் உறவுகளை பேணி பாதுகாக்கும்படி அறிந்திருக்கின்றார். நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தந்திருக்கின்றதான சமுதாயத்திற்காக, சமுதாய உறவுகளுக்காக, சமுதாய மேம்பாடுகளுக்காக நன்றி சொல்லுவோம். நம் சமுதாயத்து மக்களுக்கு எந்த தீமைகளும் வராதபடிக்கு இறைவன் மட்டுமாக கண்ணு கருத்துமாய் பாதுகாத்து வந்திருக்கிறபடியினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை நாம் ஏறெடுப்போமாக. ஆண்டவர் நமக்கு நல்ல காலை இறக்கையை தந்திருக்கின்றார். காலை இறக்கைகளினாலே எவ்விதமான சேதங்கள் வராதபடி பாதுகாத்து நாம் சுகமாய் வாழ அனுப்புகின்றபடியினால் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆக நமக்கு தேவையான ஆவி ஆத்ம சரீர வாழ்வுக்குரியதான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தலை தந்து வழிநடத்தி வருகிறவர்களால் நன்றி சொல்லுவோம். ஆங்காங்கே வெளியிடங்களிலே, வெளி நாடுகளிலே நம்முடைய அருமையானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று ஏராளமானோர் காணப்படுகின்றார்கள். அவர்களை கர்த்தர் கண்ணு கருத்துமாய் பாதுகாத்து அவரிடத்திலிருந்து நாம் நல்ல சுவை செய்தி அறியும்படியாக இறைவன் தந்திருக்கின்ற கிருபைகளுக்காக, நல்ல நடத்தைகளுக்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி கடன் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரத்தில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றதான எண்ணிறந்த நன்மைகளுக்காக உள்ளத்திலும் ஆழத்திலிருந்து இறைவனை துதிக்கும் வகையில் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன் என்கின்ற கவியின் மூலமாக இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தேன். காலமெல்லாம் காத்தேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. இறைவனுக்கு நன்றி செலுத்தி அகமகிழ்ந்திருக்கின்றதான நாம் ஆண்டவராய் இயேசுநாதர் கற்றுத்தந்ததான ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரசித்துக் கொண்டோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இப்பொழுது 361வது கீர்த்தனையை யாவரும் இணைந்து பாடுவோம். வாராதனை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துவனுக்கு நல்ல தாரகமே. கீர்த்தனையில் 361.
லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 35வது வசனம் முடிய. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 35வது வசனம் முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பது. அன்பானவர்களே, ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிந்தனைக்காக திறந்து கொண்ட திருவசனம் தூய லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். இயேசு நம் வாழ்க்கையில் இணைகின்றார். இயேசு நம் வாழ்க்கையில் இணைகின்றார். ஆண்டவராகிய இயேசுநாதரோடு தங்கியிருந்த சீடர்கள் இயேசுநாதருடைய மரணத்திற்கு பிறகு அங்கும் இங்குமாக சிதறி சென்றார்கள் என நாம் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக 2 சீடர்கள் ஒருங்கிணைந்து எருசலேமை விட்டு தங்கள் சொந்த ஊராகிய எம்மாவு என்னும் கிராமத்திற்கு நேராக வழிநடந்து செல்லுகின்றார்கள். இவர்கள் எருசலேமை விட்டு எம்மாவு கிராமத்திற்கு செல்வதற்கு காரணம் என்ன? இவருடைய சொந்த ஊர்
எம்மாவு கிராமமாக இருந்தது. ஒரு சமயத்தில் இயேசுநாதர் திருப்பணிக்காக தங்களை அழைத்த பொழுது அந்த அழைப்பினை அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுநாதரை பின்பற்றி இப்பொழுது எருசலேம் வரையிலும் வந்து நிற்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுநாதர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என அறிந்த பொழுது எருசலேமிலே இனி பாதுகாப்பு இல்லை என அவர்கள் மனதிலே நினைத்துக் கொண்டார்கள். ஆகவே தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு செல்வதும் தங்களுடைய பழைய தொழிலை மேற்கொள்வதும் சிறந்தது என அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஆக வாழ்க்கையில் ஒரு விரக்தி மனநிலைமை அவரிடத்தில் இருந்தது. ஒரு சமயத்தில் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, ஆனால் இப்பொழுது எதையுமே சாதிக்கவில்லையே என்கின்றதான ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆக யூதர்களை குறித்தும் ரோம அந்த ஆளுநர்களை குறித்தும் அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள் என அறிந்து கொள்கின்றோம். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்ததைப் போல, தன்னை தனிமையாக்கப்பட்டதைப் போல இப்பொழுது தஞ்சம் புகும்படியாக அடைக்கலம் தேடி தங்கள் சொந்த இடத்திற்கு எதிராக கடந்து செல்கின்றார்கள். அவருடைய உள்ளத்திலே வேதனை இருந்தது, தயக்கம் இருந்தது, கலக்கம் இருந்தது என்று சொல்லி காண்கிறோம். இதுவரையில் அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது எங்களுக்கு யாரும் இல்லை என்கின்றதான உணர்வுதலை தான் இடத்துல இருந்தது. அதுமாக குழம்பி போன ஒரு நிலையிலே அவர்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. என்னை கேட்கின்றதான அருமையான பிள்ளைகளே, மனித வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான உணர்வுகள் வருவது சகஜம். நாம் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு உட்பட்டிருக்கின்றோம் என்பது எவ்விதமான ஐயம் இல்லை. அனுதினமும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுமாக ஒரு நிலையான ஒரு இடத்திலே இல்லை என அறிந்து கொள்ள முடிகின்றது. இங்கே இந்த சீடர்கள் இவ்விதமாக தாங்கள் இருக்க வேண்டியதான இடம் வாங்கிய எருசலேமை விட்டு இப்பொழுது பின்வாங்கி சொல்லுகின்றார்கள் என்பதில் ஐயமில்லை. அது அவர்களுக்கு கலக்கம் நிறைந்ததாக அமைந்திருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகின்றோம். இதனை அறிந்திருந்ததான இயேசுநாதர் இவர்களை தேடி வருகின்றார். தேடி வந்ததான இயேசுநாதர் இந்த சீடர்களுடைய பயணத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். ஆக இந்த இயேசுநாதர் நம்மோடு பயணிக்கின்றவர், இயேசு நம்மோடு பயணிக்கின்றவர் என்பதை நாம் இதன் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. நாமும் கூட விதமாக வாழ்க்கையிலே தோல்விகள் வரும் பொழுது, நினைக்கின்ற காரியங்கள் நடைபெறாமல் போகின்றதான வேளையிலே விரக்தி நிலைக்கு நேராக கடந்து செல்லுகின்றோம். மனம் கலக்கலாம், ஒருவேளை நாம் திகைக்கலாம், பல விதமான கேள்விக்குறிகளோடு, தோல்வி மனநிலைமையோடு, உடைந்த உள்ளங்களோடு எங்கே தஞ்சம் புகுவது, யார் எங்களுக்கு அடைக்கலம் தருவார்கள் என்கின்ற எண்ணம் வரலாம். பல விதமான அச்சங்கள், பயங்கள் நம்மை விதமாக நெருக்கிக் கொண்டிருக்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக பயந்து கொண்டிருக்கிறோம். அதுமாக எங்கு பார்த்தாலும் நடுக்கங்கள் பிடித்திருக்கின்றது. நிம்மதியாக, தைரியமாக, சமாதானமாக எங்கும் சஞ்சரிக்க முடியவில்லை. நம்முடைய பணிவடைகளிலே அமிதமாக பிரவேசிக்க முடியவில்லை. எப்பக்கம் பார்த்தாலும் மனிதர்கள் இன்றைக்கு அஞ்சி அஞ்சி பயந்து கொண்டு வாழ்கிற நிலைமையை காண்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவ்விதமான வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவராகிய இயேசுநாதர் நம்மோடு இணைகின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் தனிமையாக இல்லை. ஒருவேளை துன்பங்கள் வரலாம், துரிதங்கள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம், தோல்விகள், இழப்புகள் வரலாம். ஆனால் நாம் தனிமையாக இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை கருதுகின்றதான இயேசுநாதர், நம்மேல் அக்கறை உள்ளதான இயேசுநாதர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே தன்னை ஒருங்கிணைத்து நம்மோடு இணைந்து பயணிக்கின்றார், நம்மோடு கூட வருகிறார் என்கின்றதான நம்பிக்கை இந்த நாட்களில் நமக்கு மிக மிக தேவை. அந்த நம்பிக்கை நம்மை அவுதமாக ஒரு நல்ல ஒரு வாழ்வுக்கு எதிராக வழிநடத்தும், இறைவனோடு ஒன்றிக்கும்படியாக வழிவகுக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமில்லை. இங்கே நடந்தது என்ன? ஆண்டவராகிய இயேசுநாதர் இந்த எம்மாவு சீடர்களோடு அவுதமாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்று அறிந்து கொள்கின்றோம். ஆக உடன் பயணியாக இயேசுநாதர் இங்கே செயல்படுகின்றார். அவருடைய சூழ்நிலையை அறிந்து
அவர்கள் துவண்டு போகாதபடிக்கு, அவர்களுக்கு தைரியம் தரும் வகையிலே, அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே, அவர்களுக்கு சமாதானத்தை தரும் வகையிலே, தன்னம்பிக்கையை தரும் வகையிலே இயேசுநாதர் அவர்களோடு விதமாக ஒருங்கிணைந்தார் என்பதை புரிந்து கொள்கிறோம். விதமாக ஒருங்கிணைந்துதானே இயேசுநாதர் இப்பொழுது இங்கே நலம் விசாரிக்கின்றார், அவர்களை விசாரிக்கின்றார். ஆக இயேசுநாதர் நம்மோடு கூட பயணிக்கின்றார், நம்மோடு கூட வருகின்றார், நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருக்கின்றார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்வானாலும் சரி, நம்முடைய சமுதாய வாழ்வானாலும் சரி, நம்முடைய ஆன்மீக வாழ்வானாலும் சரி, இறைவனாய் இயேசுநாதர் எப்போது நம்மோடு இணைந்து செயல்படுகின்றவர் நம்மை விசாரிக்கின்றார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒருவேளை பாரங்கள், சங்கடங்கள், கிளேசங்கள் இருக்கும். ஆனால் இயேசுநாதர் நம்மை எவ்வளவாக விசாரித்து அறிகின்றவர். ஆகவே என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லை என்று நாம் நினைப்பதற்கு இல்லை, என்னை கருத்தில் கொள்ள ஒருவரும் இல்லையே என்று நாம் நினைப்பதற்கு இல்லை. ஐயோ, எல்லோராலும் கைவிடப்பட்டிருக்கின்றேனே, நான் என்ன செய்வேன் என்று மனம் பதறாமல் இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் விசாரிக்கிறவர். நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் பாரங்கள், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என்மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகின்றார். நம்மை கருதுகின்றதான இறைவன் நம்மோடு இருந்து அவர் நம்மை விசாரிக்கிறவர்களாக அவர் கேட்கிறார். வருதுங்க அந்த 17வது வசனத்தில் நாம் பார்க்கிறதான வேளையிலே, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். ஆக இப்பொழுது சீடர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அவருடைய வாழ்க்கையை குறித்த விதமாக ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்கின்றார்கள். தங்களுடைய நிர்பந்தமான நிலைமை சொல்றாங்க, தங்களுடைய சங்கடங்களை ஒருவருக்கொரு சொல்லிக் கொள்கின்றார்கள், தங்களுடைய மன உளைச்சல்களை சொல்லிக் கொள்கின்றார்கள், தங்கள் சந்தித்ததான அந்த காரியங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இயேசுவோடு இணைந்திருந்த பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்டதான அனுபவங்கள், அந்த போதனைகள், ஆண்டவரத்தில் கண்டதான அற்புதங்கள், இவை எல்லாவற்றையும் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். விதமாக பகிர்ந்து கொண்டு என்ன செய்யறாங்க, துக்கத்தோடு கடந்து செல்லுகின்றார்கள். அந்த 2 நண்பர்களும் பகிர்ந்து கொண்டதான காரியங்கள், அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தரவில்லை, மாறாக அவளுக்கு துக்கத்தை தந்தது, வேதனைகளை தந்தது என்று சொல்லி காண்கிறோம். இன்னும் கலக்கம் அதிகமாக மாறிவிட்டது. ஆகவே இவர் துக்க முகத்தோடு செல்லுகின்றார்கள். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பார்கள். அதோடு உள்ளத்திலிருந்தான கலக்கம், அந்த வேதனை எல்லாமே முகத்தில் அவமாக பளிச்சிட்டு அவமாக தெரிந்தது. இயேசுநாதராலே அதை புரிந்து கொள்ள முடிந்தது. இவர்கள் வேதனையோடு காணப்படுகின்றார்கள், கலங்கி போயிருக்கின்றார்கள், துக்கத்தோடு காணப்படுகின்றார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து மிகவும் கனிவோடு அவமாக கேட்கிறார். ஏன் நீங்கள் கலங்கி இருக்கின்றீர்கள், எதற்காக நீங்கள் விதமாக திணறிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்பொழுது அவர்கள் எழுச்சுகிறார்கள் என்றால் அதற்கு பதில் தாராங்க. அப்ப ஏன் இயேசுநாதர் இதை கேட்டார் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்திலே காணப்படுகிற குமறுதல்கள் வெளியே வர வேண்டும், அவருடைய மனதிலே அடக்கி வைத்திருக்கின்றதான வேதனைகள் வெளியே வர வேண்டும், அதை சொல்லி தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதை இறைவனுடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். என்றால் அவர்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் என்று சொல்லி விரும்பினார். ஆக அவருடைய அந்த வேதனைகள், அவருடைய அந்த தோல்வி மனப்பான்மை எல்லாம் அவருடைய உள்ளத்தை இருளைய செய்திருந்தது என்று சொல்லி காண்கிறோம். அது அந்த பயத்தின் நிமித்தமாக அவதமாக சம்பவித்தது என்பதில் எவ்விதமான ஐயமில்லை. அவன் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று பதில் வைக்கின்றார்கள். ஆக எதை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள், ஏன் உங்களுடைய உள்ளம் கலங்கி இருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் நம்பி இருந்ததான நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராகிய இயேசுநாதர் எருசலேமுக்கு எதிராக பயணம் செய்யும் பொழுது அங்கே அருமையான தாய்மார்கள் அழுது புலம்பிக் கொண்டே வருகின்றார்கள். இயேசுநாதர் சொல்லுகின்றார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், எனக்காக நீங்கள் துக்கமடைய வேண்டாம் என்று சொல்லுகின்றார். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சீடர்கள் இப்பொழுது இயேசுவுக்காக என்று துக்கம் கொள்வதாக, அதுவாக கவலை கொண்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் வல்லமையான தீர்க்கதரிசியாகி இயேசுவை நாங்கள் சார்ந்திருந்தோம், நம்பி இருந்தோம் என்கிறார்கள். ஆக
அது இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். ஜனங்களினால நற்பெயர் பெற்றவராக இருந்தார். அவர் நன்மையான காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், நல்ல போதனைகளை தந்தார் என்று இயேசுநாதரை குறித்து அவர்கள் புகழ்ந்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் கண்டுகொள்கின்றோம். ஒரு சமயத்திலே இயேசுநாதரை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள், வாழ்க்கையை அனுபவித்திருந்தார்கள். ஆனால் ஒரு கடினம் வந்த பொழுது, ஒரு கஷ்டம் வந்த பொழுது, ஒரு துன்பம் வருகின்ற வேளையிலே எல்லாவற்றையும் மறந்து துவண்டு போகின்ற ஒரு நிலைமைக்கு எதிராக அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதில் எவ்விதமான ஐயமில்லை. ஆக இப்படிப்பட்டதான இயேசு நாதரை இவர்கள் என்ன செய்தார்கள்? பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆட்கொலைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையை அங்கு அவர்கள் சுட்டிக்காட்டுவதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது அறிஞர்களே. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. இயேசுநாதரை எப்படி நாம் புரிந்திருக்கின்றோம், நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி அறிஞர்களே. ஆக இந்த இயேசுநாதர் நம்மை விசாரிக்கின்றதான வேளையிலே இயேசுநாதரிடத்திலே எதை குறித்து சொல்ல போகிறோம்? அவரை குறித்து நாம் சொல்லுகின்றோமா? இல்லை நம்மை குறித்து, தேசத்தை குறித்து, சமுதாயத்தை குறித்து சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மனிதர்களை குறித்து நாம் புரிந்திருக்கின்றோமா? சமுதாயத்தை குறித்து புரிந்திருக்கின்றோமா? ஒரு ஆத்ம பாரம் நம்மிடத்தில் இருக்கிறதா என நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இந்த 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார்கள், இந்த இயேசுநாதர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆக அவருடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருந்தது? இவர் ஒரு பெரிய இரட்சகர், இவர் விடுதலையாளர். ஆக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இந்த இயேசுநாதர் ஒரு ராஜ்யத்தை நிறுவுவார், சிங்காசனத்தை ஆண்டவர் அமைப்பார், அங்கே எங்களுக்கு பதவிகள் கிடைக்கும், அரியணைகள் கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு இவரிடத்தில் இருந்தது. அதான் சொல்றாங்க, அவர் வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவராக இருந்தார், அரும்பெரும் காரியங்களை செய்தார், பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார், இறைவனால் எங்களுக்கு அருளப்பட்டதான ஒரு விடுதலை நாயகர், ஒரு தலைவர், யூத ராஜா என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அவர்னால ஒரு ராஜ்யம் நிலைநிறுத்தப்படும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் அவரை பின்பற்றினோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அநேக வேளைகளிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேற்று கோணங்களிலே அமைகின்றது, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேற்று கோணங்களிலே அமைகின்றது. ஆக உலகம் அனைத்து மனிதர்களையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு இறையரசை நிறுவும்படியாக வந்ததான இயேசுநாதரை சாதாரணமான உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை நிறுவுவராக, சிங்காசனத்தை நிறுவுவராக அவர்கள் கணித்துக் கொண்டார், புரிந்து கொண்டார்கள். ஆகவேதான் இங்கே இயேசுநாதரை குறித்து அவர்கள் கவலை கொள்ளுகின்றார்கள், மன பாரம் கொண்டார்கள் என்று சொல்லி காண்கிறோம். இங்கே சொல்றாங்க, இப்படி நாங்கள் நம்பி இருந்தோம், ஆனால் இந்த சமய தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் என்ன செய்தார்கள்? சிலுவையிலே அடித்து விட்டார்கள், கொலை செய்தார்கள் என்று சொல்றார். ஆகவே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் இவ்வளவு தோல்வியை சந்தித்திருக்கின்றோம் என்று தங்களுடைய மன உளைச்சலை அவர்கள் சொன்னார்கள் என தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அருமையாளே, இவ்விதமாக நம்மை விசாரிக்கின்றதான இறைவன் நாம் மனம் திறந்து பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். இது மிக முக்கியமான ஒன்று. இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து நாம் இறைவனோடு மனதார பேசுகின்ற, இறைவனோடு அவதமாக உரையாடுகின்ற அனுபவங்கள் தேவை. இப்பொழுது சீடர்களுக்கும் இயேசுநாதருக்கும் இடையே ஒரு உரையாடல் அங்கே நிகழ்ந்தது என்று சொல்லி காண்கிறோம். இயேசுநாதர் அவர்களோடு அவதமாக ஒன்றித்து விடுகின்றார், மனம் திறந்து பேசினார்கள். ஆகவே அங்கே ஒரு பரிகாரம் காணப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இயேசுநாதரை யார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் தெளிவாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையிலே, ஒரு வேற்று கோணத்திலே இயேசுநாதரை புரிந்து கொண்டு கவலையோடும் பாரத்தோடும் இருக்கின்றதான இந்த சீடர்களுக்கு தம்மை குறித்து இயேசுநாதருக்கு தெளிவுபடுத்தினார் என நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, சில நேரங்களில் நாம் இப்படிதான் ஆண்டவரை தெளிவாக அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நான் திருமறையை வாசிக்கின்றவர்களாக இருக்கலாம், ஜெபிக்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அநேக வேளைகளிலே இயேசுநாதரை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளாத நிலையில் எதற்காக வருகிறோம். ஆகவே சில முரண்பாட்டு கொள்கைகள் வருகின்ற வேளையிலே
தவறான போதனைகள் வருகின்றதான வேளையிலே தடம் புரண்டு போய்விடுகின்றோம். ஆகவேதான் இங்க சீடர்கள் விதமாக சொல்றாங்க, நாங்கள் விதமாக தோல்வியுற்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது சில பெண்கள் என்ன சொல்லுகின்றார்கள், இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே நாங்கள் மனம் குழம்பி போய் இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். அவருடைய மனக்குழப்பத்தின் நிமித்தமாக இயேசுநாதர் உயிர்த்தெழுதலை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்க முடியவில்லை. அவ்விதமான நிர்பந்தமான ஒரு நிலையிலே காணப்படுகின்றார்கள் என்பதிலே எவ்விதமான ஐயமில்லை. கேட்கின்றதான அருமையான பிள்ளைகளை, நாம் ஒருவேளை ஏதாவது ஒரு நிலையை விதமான ஒரு மனக்குழப்பத்தோடும் கவலைகளோடும் பாரங்களோடும் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்மோடு கூட இருக்கின்ற, நம்மோடு கூட வாசம் பண்ணுகின்றார் இறைவன் நம்மை விசாரித்து நம்மை தெளிவுபடுத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த இயேசுவோடு நாம் ஒன்றித்து உறவாடுகின்ற, அவரோடு பேசுகின்றதான அனுபவத்திற்குள் படுகின்றதான வேளையிலே இயேசுநாதர் நம்மோடு பேசுவார். இந்த 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றான வேளையிலே அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாரையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவர்களை அழைக்கின்றார். இங்கே ஆண்டவர் அவர்களை அர்த்தமாக புறக்கணிப்பதல்ல அல்லது அவர்களை கண்டிப்பதல்ல, ஆனால் அவருடைய உண்மையான ஒரு மன நிலைமையை சொல்லுகின்றார். இத்தனை நாட்களும் இயேசுவோடு இவர்களை சஞ்சரித்த போதிலும் கூட இவர்கள் இப்பொழுது சிந்திக்க திராணியற்றவர்களாக உண்மையை அறிந்து கொள்ள முடியாத நிலையில், சத்தியத்தை புரிந்து கொள்ளாத ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே தான் அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதில் எவ்விதமான ஐயமில்லை. அருமையானே, ஆக தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவோ சொல்லப்பட்டும் கூட அவர்கள் இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ளாத நிர்பந்தமான நிலைமையிலே காணப்படுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இப்பொழுது இயேசுநாதர் ஏற்கனவே இவர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்ததான காலகட்டத்தில் சொன்னதான வார்த்தைகளை தான் திரும்பவும் அவர்களுக்கு அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று அடுத்த ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். ஆக மானிடரை மீட்கும்படியாக, மானிடரை வாழ்விக்கும்படியாக நிச்சயமாகவே மேசியாகிய கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும், அவர் பாடுபட வேண்டும், மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்பது இறை நியதி. அந்த நியதியை கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கின்றார். அதுதான் உண்மை. அதை ஆண்டவர் இவர்களுக்கு விதமாக சொல்லுகின்றார். தீர்க்க தரிசன வசனங்களை அவர்களுக்கு ஆண்டவர் விளக்கி காட்டினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவேதான் நாம் இந்திய வசனங்களை பார்க்கின்றவர்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஆண்டவராக இயேசுநாதர் நம்மோடு பேசுகின்றதான வேளையிலே நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு பிரகாசித்ததே என்று சொல்றாங்க. இறைவனுடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் பிரகாசிப்பிக்கும், இருண்டு போன இதயங்களையும் அது ஒளிர செய்யும் என்பதில் ஐயமே இல்லை. ஆண்டவராக இயேசுநாதருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஊடுருகின்றதான வேளையிலே அவனுடைய காணப்படுகின்ற கலக்கங்கள் எல்லாம் மாறிவிடும், மன வேதனைகள் எல்லாம் நீங்கும், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கும், அவிசுவாச தன்மைகள் எல்லாம் நீங்கி போய்விடும், அதுமாக சோர்வுகள் எல்லாம் அகன்று போகும். அந்த வார்த்தை எந்த மனிதனையும் அதுமாக உயிரடைய செய்யும், பிரகாசிப்பிக்கும், எந்த மனிதனையும் தன்னம்பிக்கை உடையவனாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. மாற்றங்கள் உருவாகும், மலர்ச்சிகள் உருவாகும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தைகளை கூர்ந்து கவித்துக் கொண்டிருக்கின்றதான உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாகும், மறுமலர்ச்சிகள் உருவாகும் என்பதில் ஐயமில்லை. ஒருவேளை உள்ளம் இருண்டு போன ஒரு நிலையில் காணப்படலாம், நீ துவண்டு போய் காணப்படலாம், அழுது புலம்பி புலம்பி நீ காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய கண்ணீரை மாற்றும், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை விசுவாசத்திலே தூக்கி நிறுத்தும் என்பதில் ஐயமில்லை. உன்னுடைய உள்ளம் பிரகாசிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த வார்த்தை இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தை உன்னை இந்த நிலையை சந்திக்கின்றது. ஆண்டவர் உன்னை பிரகாசிப்பார், அதற்காக அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக தம்மை புரிந்து கொள்ள செய்கின்றதானே இறைவன் தொடர்ந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகின்றார். இங்கே கவலைகளோடும் விசாலத்தோடும் வந்தான சீடர்களிடத்தில் ஆண்டவர் பேசினார், திருவார்த்தைகளை விளக்கி தந்தார், அவருடைய உள்ளத்தின் இருள்கள் எல்லாம் நீங்கினது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியானது உருவானது என்று சொல்லி காண்கிறோம்.
அதுமாக மறுமலர்ச்சி அடைகின்ற ஒரு நிலையிலே ஆண்டவராக இயேசுநாதர் அந்த சீடர்கள் தங்குகின்றதான வீட்டிற்கு எதிராக கடந்து செல்கின்றார். சீடர்கள் வருந்தி அழைக்கிறாங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு வர வேண்டும் என்கிறார். அதுமாக இதுவரையிலும் அந்த இயேசுநாதரை இறைவன் என்று அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உருவாகிறது. அதற்கு தான் இந்த நிகழ்ச்சியானது அங்கே நடைபெற்றது. சீடர்கள் இப்பொழுது இயேசுவை வருந்தி தங்களை வீட்டிலே அழைக்கின்றார்கள். இந்த வேளையிலே விதமாக இல்லங்களில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், திருவசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த இயேசுநாதரை வருந்தி அழைத்து அவருடைய வீட்டிலே ஆண்டவர் வருவார், ஆண்டவருடைய வீட்டிலே எழுந்தருவார், உன்னோடு ஐக்கியப்படுவார் என்பதில் எவ்விதமான ஐயம் இல்லை. அந்த சீடர்கள் அழைத்தவுடன் அந்த அழைப்பை இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டார். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி காண்கிறோம். அவர்களோடு இணைந்து அந்த வீட்டிலே ஆண்டவர் தங்கினார் என நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக அந்த ஐக்கியத்தை அவமாக வலுப்படுத்திக் கொள்ளும்படியாக இயேசுநாதருக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவதமாக அங்கு அவர் சென்று அப்பொழுது அவர் அவருடைய தங்குபடி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. இயேசு இந்த சீடனுடைய வீட்டிலே தங்குபடியாக போகின்றார். தங்குபடியாக போனதான இயேசுநாதர் ஐக்கியத்தை வலுப்படுத்தும் வகையிலே அங்கே அந்த விருந்திலே பங்கு கொண்டார் என்று சொல்லி காண்கிறோம். இந்த சீடர்கள் எருசலேமிலிருந்து பசியோடு மாடி பதங்கிற ஒரு நிலையிலே வந்திருக்கின்றார்கள். மெய் மறந்து காணப்படுகின்றார்கள். அதுவாக அப்பம் புசிப்பதற்கு கூட மனமற்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். ஆனால் இயேசுநாதர் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கிறார், சாப்பிடும்படியாக சொல்லுகின்றார் என்று சொல்லி கண்டு கொள்கிறோம். அதுவாக அவர்களை ஆண்டவர் ஊக்குவித்தார் என்கிறார்கள். பிரச்சனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அந்த நேரங்களிலே இறைவன் நம்மத்திலே வந்து நம்மோடு ஐக்கியப்பட்டு நம்மை விதமாக பரிபூர்ணப்படுத்தி நம்முடைய திகில்கள் எல்லாவற்றையும் மாற்றுகின்றவர் என்பதில் எவ்விதமான ஐயமில்லை. அருமையான புனித பவுல் ரோம பட்டணத்திற்கு எதிராக கைதியாக கொண்டு செல்லப்படுகின்ற வேளையிலே அங்கு அநேகர் அந்த கப்பலிலே யாத்திரை செய்தார்கள் என அறிந்து கொள்ளப்படுகிறது. பெரிய புயல் வந்தது, கொந்தளிப்புகள் வந்தது, திகில்கள் அவர்களை பிடித்துக் கொண்டது என்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். 28 நாட்களாக உணவருந்தாதபடிக்கு மதமாக தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள், உயிர் சேதம் எதுவுமே வராது. கஷ்டங்கள் வரும், பொருள் சேதம் வரும், நெருக்கடிகள் வரும், ஆனால் உயிர் சேதம் ஒன்று வராது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றார், தைரியப்படுத்துகிறார். உணவூட்டி அவதமாக அவர்களை ஊக்குவித்தார் என்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். இந்த நாட்கள் கூட ஒருவேளை 14 நாட்கள் 28 நாட்கள் என்று சொல்லி வீடுகளே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதுமாக வீடுகளிலே முடங்கி போய் காணப்படலாம். அருமையாவலே அதுவாக சோர்ந்து வர நிலைகளை காணப்படலாம். அவர்கள் சாப்பிட்டால் என்ன, சாப்பிடாவிட்டால் என்ன என்கின்ற நிலைகளை காணப்படலாம். அவருடைய உணவுக்கு வழி இல்லாத ஒரு நிலையிலே இருக்கிறார். ஆனால் இயேசு இந்த வேளை உன்னுடைய வீட்டிலே கடந்து வந்திருக்கின்றார். நீ தனிமையாக இல்லை, ஆண்டவரை இயேசுநாதர் உன்னோடு ஐக்கியப்பட்டிருக்கின்றார், உன்னோடு ஒன்றித்திருக்கிறார் என்பதில் ஐயமே இல்லை. உன்னை ஆண்டவர் ஊக்குவிக்கின்றார். முதலாவது என்ன செய்யும், ஆகாரத்தை புசி என்று சொல்றார். ஆகிறது ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அவர்கள் பட்டினியிடாதபடிக்கு உணவுக்கேற்றதான வாய்ப்புகளை ஆண்டவர் தருகின்றார். அதற்கென்று பலரையும் ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதில் எவ்விதமான ஐயம் இல்லை. இறைவன் தம்முடைய பிள்ளையுடைய கஷ்டங்களிலே, தம்முடைய பிள்ளையுடைய நெருக்கத்தில் விதமாக ஒன்றுபட்டு ஐக்கியத்தை வலுப்படுத்திக் கொள்ளுகிறவர் என்பதில் எவ்விதமான ஐயம் இல்லை. அதிலே அங்கே வாழ்வு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதர் உங்கள் மேல் கரிசனையாய் இருக்கிறபடியினாலே இதனை செய்கின்றார். இங்கே இதுவரையிலும் இந்த சீடர்கள் பயத்தினாலும் பசியினாலும் செய்வதறியாதபடிக்கு மெய் மறந்திருக்கின்றார்கள். அவருடைய கண்கள் மங்கி போயிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. என் சரீர கண்களும் மறைக்கப்பட்டிருந்தது, அவருடைய அகக்கண்களும் மறைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இயேசுவை யார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அநேக நேரங்களில் நாம் சந்திக்கின்றதான கஷ்டங்களும் பாடுகளும் இடையூறுகளும் பிறரை புரிந்து கொள்ள முடியாமல் செய்கின்றது. கண்கள் மங்கி போகின்றது. அறிஞர்களே, உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை, சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, இறைவனை புரிந்து கொள்ள முடியவில்லை, சக மனிதர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். அறிஞர்களே, ஆக பிறரில் இறைவனை காண்கின்றதான கண்கள் நாம் ஒவ்வொருவருக்கு மிக தேவை. அதுதான் இங்கே நடந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும்
அவர்களுடைய கண்கள் விதமாக மறைக்கப்பட்டிருந்தது, மங்கி போன நிலையில இருந்தது என்று சொல்கிறார். ஏன் அவர்கள் தெம்பில்லை, ஆன்மீகத்திலும் தெம்பில்லை, சரீரத்திலும் தெம்பில்லை, சோர்ந்துவராக இருந்தார்கள். ஆனால் இயேசுநாதர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த பொழுது, அவர்களை கொலைப்பட்டுகிறார் வேளையில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை உருவானது என்று சொல்லி நாம் கண்டுகொள்ளும். இயேசு ஒரு சமயத்தில் மலை பிரசங்கத்திலும் கூட 3 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார். செய்து முடித்த பிறகு மக்கள் அங்கு பசியின்றி இருப்பதை அறிந்து கொள்ளுகின்றார். என் ஜனங்கள் வாடி வதங்கி போய்விடக் கூடாது, அவர்கள் இப்படியே அனுப்பிவிட்டால் அவர்கள் வாடி போவார்கள், சோர்ந்து போவார்கள். ஆகவே அவர்களுக்கு உணவு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய பசி ஆண்டவர் தீர்த்து அங்கு ஒரு பெரிய ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் வலுப்படுத்தினார் என்று சொல்லி நாம் கண்டுகொள்ளுகின்றோம். அதே ஆண்டவர் இங்கே அவதமாக செய்கின்றார். இந்த சீடர்களோடு இணைந்து ஐக்கியத்தை வலுப்படுத்தி அவர்களுக்கு அவதமாக உணவை கொடுத்து அவதமாக தெளிவடைய செய்து புது தெம்புடையவர்களாக நம்பிக்கை உடையவர்களாக மாற்றினார் என்பதில் எவ்விதமான ஐயமில்லை. அந்த வேளையிலே அவருடைய கண்கள் தெளிவடைந்தது. இயேசுவை யார் என்று புரிந்து கொண்டார்கள், இயேசுவை இறைவனாக அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி கண்டுகொள்கிறோம். இப்பொழுது எல்லா தடுமாற்றங்களும் நீங்க பெற்றவர்களாக திடகாத்திரமாக அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள் என்பதில் எவ்விதமான ஐயமில்லை. இப்பொழுது இந்த 33வது வசனத்தை படிக்கின்றதான வேளையிலே அவர்களுக்குள்ள ஒரு திருப்புமுனை உருவானதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. பல ஆண்டு காலங்களாக இந்த பகுதியை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அறிஞர்களே, எந்த நிலையிலே நாம் இதை புரிந்திருக்கிறோம் என்று சொல்ல தெரியாது. இங்கு பாருங்கள், யுதமாக எருசலேமிலிருந்து மன சோர்வோடும் வேதனையோடும் தோல்வி மனப்பான்மையோடும் இலக்கரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே இங்கே எம்மாவுக்கு நேராக வருகின்றார்கள். இவர்கள் எங்கே இருக்க வேண்டியவர்கள்? எருசலேமிலே இருக்க வேண்டியவர்கள், எருசலேமிலே சாட்சியாக நிற்க வேண்டியவர்கள், இறைவனை பறைசாற்ற வேண்டியவர்கள். இப்பொழுது அவர்கள் நினைச்சாங்க, திசை மாறி செல்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு உருவாகிறது. பின்மாற்றக்காரர்களாக இப்பொழுது அவிசுவாச தன்மையோடு விட நினைச்சாங்க என்றால் எம்மாவுக்கு நேராக வந்து சேர்ந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசுநாதர் அவளை சந்தித்து அவளோடு வழி நடந்து அவளோடு பேசி அவருடைய உள்ளத்தை அவலமாக அறிந்து அவர்களை உணர்வடைய செய்து அவளமாக பிழை போட்டி ஒரு பலசாலிகளாக அவர்களை மாற்றி அவளை திடப்படுத்தி இயேசுநாதர் அவளை சாட்சியாக நிறுத்தினார் என அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே 33வது வசனத்தில் பாருங்கள், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவளோடு இருக்கிறவர்களும் கூடியிருக்க கண்டார்கள் என்று சொல்லி காண்கிறோம். இல்ல, அத்தனை சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? எருசலேமில் இருக்கிறார்கள். இந்த 2 பேரும் எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கிறார்கள், நடந்து வந்திருக்கின்றார்கள். அவதமாக பின்வாங்கியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி காண்கிறோம். ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, அவர்கள் உணர்வடைந்த பொழுது, அவர்கள் திடனடைந்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே திருப்புமுனை உருவானது என்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். எம்மாவுலே எப்படியாவது பிழைக்கலாம் என்று வந்தவர்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால், இல்லை, நாம் இனி எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். யதாஸ்தானப்படுகின்றார்கள். நேர்வழிப்படுத்துகின்ற இறைவன் ஆண்டவர் இப்பொழுது இந்த சீடர்களை நேர்வழிப்படுத்துகின்றார். அவர்கள் செல்ல வேண்டியதான இடத்திற்கு எதிராக கடந்து சென்றார்கள் என்று சொல்லி காண்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நேர்வழிப்படுத்துதல் மிக மிக அவசியம். யதாஸ்தானப்படுத்துவது மிக மிக அவசியம். நீ இருக்கிறதா இடத்தை விட்டு ஒருவரை பின்வாங்கி கொண்டிருக்கின்றாயோ, நீ சிந்திக்க வேண்டும். எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய்? எங்கே இருக்க வேண்டிய நீ எங்கே இருக்கிறாய்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அறிஞர்களே, ஆண்டவனை நேர்வழிப்படுத்த முடியாது விரும்புகின்றார். நீ செல்ல வேண்டியதான தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. நீ இருக்க வேண்டிய இடத்திற்கு எதிராக நீ செல்ல வேண்டும் என ஆண்டவருக்கு அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். இங்கே அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவான பொழுது தங்களை தானே உணர்ந்து அவர்கள் எருசலேமுக்கு எதிராக சென்றார். எங்கிருந்து வந்தார்களோ அந்த இடத்திற்கு கடந்து சென்றார்கள். அங்கே அந்த தலைவர்களுக்கு பயந்து, சமய தலைவர்களுக்கு பயந்து, தேச தலைவர்களுக்கு பயந்து விலகி ஓடியவர்கள் இப்பொழுது நினைக்கிறார்கள், எருசலேமுக்கு சென்று அவர்கள் மத்தியிலே சாட்சியாக நின்றார்கள். நீங்கள் அந்த ஆண்டவராய் இயேசுநாதரை சிலுவையிலே அடைந்தீர்கள், ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார். அந்த உயிர் கலந்த இயேசுவை நாங்கள் தரிசித்திருக்கின்றோம்
அதற்கு நாங்கள் சாட்சி என்று உயிருள்ள சாட்சிகளாக நின்றார்கள் என்பதில் எவ்விதமான ஐயம் இல்லை. தாங்கள் பெற்றுக்கொண்டதான செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். சக சீடர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள், சக விசுவாசிகளோடு பகிர்ந்து கொண்டார்கள். அங்கிருந்துதான யாருக்கு பயந்து ஓடினார்களோ அவர்கள் மத்தியில் சென்று அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். இன்னைக்கு கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னையும் உங்களையும் ஆண்டவர் உயிருள்ள சாட்சிகளாக நிறுத்தும்படியாக விரும்புகின்றார். ஒருவேளை பின்வாங்கி கொண்டிருக்கின்றோமோ, தூரமாய் சென்று கொண்டிருக்கின்றோமோ, வழி தவறி கொண்டிருக்கின்றோமோ, நாம் நேர்வழிபட வேண்டியது மிக அவசியம். அதற்காக இயேசுநாதர் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றார். நீ இருக்கிற இடத்துல இயேசு இப்பொழுது நிற்கின்றார். அவனுடைய கரங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய திருவார்த்தைகளை உட்கொள்ளுகின்றதான வேளையில் வாழ்க்கை மாற்றங்கள் உருவாகும். இறைவன் உன்னை சாட்சியாக நிறுத்துவார் என்பதில் எவ்விதமான ஐயம் இல்லை. அருமையானே, இதுதான் இந்த திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றதான பேருண்மை. ஆக ஆண்டவராகிய இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் அவர் இணைகின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் தனிமையாக இல்லை, நாம் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் கூட வருகின்றார். நாம் தங்குகின்ற இடத்துல இறைவன் கூட தங்குகின்றார். அவரோடு நம்முடைய ஐக்கியத்தை வலிமைப்படுத்திக் கொள்வோம். அருமையானே, அந்த இயேசுநாதரை உள்ளத்திலே நாம் தரித்துக் கொள்வோம். உங்களுடைய உள்ளமும் வாழ்வும் பிரகாசிக்கும். ஒருவேளை மங்கி போன இருண்டு போன அனுபவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இன்றிலிருந்து உடைய வாழ்க்கையை பெரிய மாற்றங்கள் உருவாகும். உடைய வாழ்வில் பிரகாசம் அடையும். அந்த இயேசுநாதருடைய ஒளியை உட்கொண்டு ஆண்டுடைய கரங்களில் அவை முழுவதுமாக சமர்ப்பித்து எந்த இடத்திலும் உயிர்த்தெழுந்த இயேசுநாதருக்கு உயிருள்ள சாட்சிகளாய் நிற்க முடியாது. எல்லாம் அல்ல ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே எழும்பி நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நமது விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்மலையில் துருப்பத்து பிறந்தார். பொந்து பிலாத்தோனின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழிந்து எழுந்தருளினார். பரமணத்தில் ஏறி சர்வ வல்லமை பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாயை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். இது ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றதான நேரம். நம்முடைய விண்ணப்பங்களை இறைவனுடைய சமூகத்திலே சமர்ப்பிப்போமாக. ஒருவேளை எம்மாவு சீடர்களை போல மனம் உடைந்து போய் காணப்படுகின்றோமோ, கலங்கி தவிக்கின்றோமோ, பலவிதமான தியக்கங்களோடு காணப்படுகின்றோமோ, ஆண்டவராய் இயேசுநாதர் நம்மோடு கூட ஒன்றித்து விடுகின்றார். உடன் பயணியாக வருகின்றார். பலவிதமான கவலைகள் பாரங்கள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை குறித்தான கவலைகள், சமுதாயத்தை குறித்தான கவலைகள், நாளைய தினம் என்ன நடக்குமோ என்கின்றதான கேள்விகள், ஆங்காங்க இருக்கின்ற உறவுகளை குறித்ததான கவலைகள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கலாம். பலவிதமான தோல்விகள் நம்முடைய வாழ்வை சந்தித்து இடரச் செய்திருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியாதபடி கலைந்து தவிக்கின்றதான இந்த வேளையில் ஆண்டவராய் இயேசுநாதர் உன் அருகிலே வந்து விசாரிக்கின்றார். இருண்டு போன நம்முடைய உள்ளத்தை பிரகாசிக்கும்படியாக இயேசு விரும்புகின்றார். உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராய் இயேசுநாதர் உன்னோடு கூட வருகிறவர், உன்னோடு ஐக்கியப்படுகின்றவர், மகிமையான வாழ்வை தருகின்றவர். உடைய வாழ்க்கையிலே திருப்புமனை தேவை, உடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் தேவை. ஆண்டவர் இந்த வேளையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கிருபையினால் நிரப்பி உன் வாழ்வை பிரகாசிக்கும்படியாக விரும்புகின்றார். ஒருவர் கலங்கி தவித்து துவண்டு போக ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை. அவருடைய செல்ல பிள்ளைகளாக பாவித்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகின்றார்.
வியாதியினாலே பாதிக்கப்பட்டு பலவீனத்து நிமித்தமாக துவண்டு போயிருக்கின்றாயோ, ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உண்மையில் இறங்கும். ஆண்டவருடைய குணமாக்கு மாற்றல் உன்னை சந்திக்கும். தேவாதி தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்மணி போல் காத்துக் கொள்வார். உன்னை கண்மணி போல் காத்துக் கொள்வார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றவரும் துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றவரும் துரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார். உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசி அது போது, நீ விசுவாசி அது போது. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. எங்களை கருதுகின்றதான தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. இயேசு ரத்தம் ஜீவம் ஐயா. அல்லேலூயா. வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற தகப்பனே. ஆமென், அல்லேலூயா. ஜீவாதிபதியே, இந்த வேளையில் கர்த்தாவே, தமது பிள்ளைகள் இருக்கிறதான இடங்களில் நீர் தொடுபடியாக ஜெபிக்கின்ற ஐயா. ஆண்டவருக்கு நேராக தங்கள் உள்ளத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள் தகப்பனே. ஆமாண்டவரே, கிருபியாக இறங்கும் 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 ஐயா. எம்மாவு சீடர்களோடு ஒருங்கிணைந்தான தெய்வமே. ஆமாண்டவரே, இந்த வேளையில் தமது பிள்ளைகளோடு நீர் வாசம் பண்ணும்படியாய் முதுகி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமாண்டவரே, நீர் விசாரிக்கிறதான தெய்வமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிகாரம் காட்டுகிறதான தெய்வமாய் இருக்கிறதற்காக மகிமை ஸ்தோத்திரம் ஐயா. பிரகாசிக்கின்றதான தெய்வமாய் செயல்படுகிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. நீர் நேர்வழிப்படுத்துகிறவன் அறிந்திருக்கிற தகப்பனே. தமது பிள்ளைகள் வாழ்வை கொள்ளுவதுமாய் என் ஆண்டவரை பொழுது ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கவலைகளோடு பாரங்களோடு ஆமாண்டவரே கிளேசங்களோடு காணப்படுகின்ற இந்த வேளையில் கர்த்தாவே, கண்ணீர் வடிக்கின்றதானே தமது பிள்ளைகளை நீர் தொடும்படியாய் முதுகி ஜெபிக்கிறேன் ஐயா. மனக்கலக்கங்களை மாற்றுவீராக தகப்பனே. திகங்கி போன உள்ளத்தை கர்த்தாவே நீர் தேற்றும்படியாக முதுகி ஜெபிக்கிறேன் ஐயா. மன பாரங்கள் எல்லாம் இறங்கி போகட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா, ஆமென். ஜீவனுள்ள தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தமது பிள்ளைகளை கர்த்தர் ஆட்கொள்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
கர்த்தாவே. மன சஞ்சலங்களை நீக்குவதற்காக உம்மை போற்றுகிறோம் ஐயா. உடைந்து போன உள்ளங்களை கர்த்தாவே நீர் சீர்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கண்ணீரை துடைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே இயேசு ரத்தம் ஜெயம் ஐயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகளை சந்தித்து கர்த்தாவே, பலவிதமான இடுக்கண்களை சந்தித்து இன்னல்களை சந்தித்து ஆமாண்டவரே நொறுங்குண்ட இதயங்களோடு கர்த்தாவே ஆமாண்டவரே தோல்வி மனம் நிலைமையோடு இலக்கரிக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவரே காணப்படுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையிலே ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறனப்பா. ஜெய வேந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. தமது பிள்ளைகளுக்கு வெற்றியை தரும்படியாய் உமக்கு ஜெபிக்கின்றேன் ஐயா. வாழ்வை பிரகாசிக்கட்டு கர்த்தாவே. என் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாய் உமக்கு ஜெபிக்கிறனப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே வறுமையினாலும் வறட்சியினாலும் காணப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்காய் உமக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே வாடி வதங்கி போன தமது பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பித்தல் வீராக சுவாமி ஜீவாப்பம் தந்து கர்த்தாவே விளை கூட்டும்படியாய் உன்னை ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தர் தூக்கி நிறுத்துவீராக நீர் தேற்றும்படியாய் உன்னை ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமாண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். மங்கி போன கண்கள் எல்லாம் பிரகாசம் அடையட்டும் கர்த்தாவே, தெளிவடையட்டும் கர்த்தாவே. மகிமையை காணும்படி அனுகிரகம் ஐயா. உன்னதரை புரிந்து கொள்ளும்படியாக என் ஆண்டவர் அற்புதமாக நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இடைகட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிறுவர் முதல் வயோதிபர் வரையிலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தரம் தரம் வேறு வேறாக தொடும்படியாய் உமக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே இம்மாதம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும் கர்த்தாவே. இம்மாதத்தில் ஒவ்வொரு நாட்களையும் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமாண்டவர் எல்லா திகில்களும் நீங்கி போவதாக தகப்பனே. மன பதட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரே கிருபையை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தமது பிள்ளைகளை அழுத்துகின்ற ஆண்டவர் எல்லா கட்டுகளும் கர்த்தாய் தெருவிட்டு போகட்டும். எல்லா மாய வலைகளும் கர்த்தாய் கிழிக்கப்படுவதாக. அந்தகார சக்தியுடைய தாக்கங்களை கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பொல்லாத செயலின் கோட்டைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக சுவாமி. ஆமென். ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே இந்த மாதத்தில் எந்த திகில்களும் வராதபடி எவ்விதமான இழப்புகளும் வராதபடி கர்த்தாவே என் ஆண்டவர் கண்ணும் கருத்துமாய் காத்துக்கொள்ளும்படியாக முன்னோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எதிர்பார்ப்புகளுக்கு மேலான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படியாக முன்னோக்கி ஜெபிக்கிறேன். சாதகமான சூழ்நிலைகளை தரும்படியாக முன்னோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய அன்பு மரவணைப்பும் ஒவ்வொருவருமே தங்கி தாபரிக்கட்டும் கர்த்தாவே. பின்மாறிக் கொண்டிருக்கின்றதான ஒவ்வொருவரை என் ஆண்டவர் சந்திக்கும்படியாக முன்னோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமாண்டவரே தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. திருப்புமுனைகள் உருவாகட்டும் ஐயா. ஆமாண்டவரே மனம் திரும்புதலை கட்டளையிடும்படியாய் முன்னோக்கி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை நேர்வழிப்படுத்தும்படியாய் முன்னோக்கி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமாண்டவரே நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் கர்த்தாவே உடன் பயணியாக செயல்படுகிறவர் கர்த்தாவே. எந்த காலத்தினாலும் தமது பிள்ளைகள் திசை மாறி செல்லாதபடிக்கு கெட்டு போகாதபடி கர்த்தாவே ஆமாண்டவரே தடுத்து நிறுத்தும்படியாய் உனக்கு ஜெபிக்கிறேன். அழிவின் பாதையிலிருந்து கர்த்தாவே ஆமாண்டவரே வாழ்வின் பாதைக்கு நேராக திரும்பும்படியாக உனக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமாண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை தண்ணீரை போல பருகி ஆண்டவரே துன்மார்க்கத்தில் உழந்து கொண்டிருக்கின்றதானே ஆண்டவரே தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றதானே ஒவ்வொரு ஆண்டவர் சந்திக்கும்படியாய் உனக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவர் சீர்திருத்தும்படியாய் உனக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. பண்படுத்துவீராக சுவாமி. பக்குவப்படுத்தும்படியாய் உனக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென். ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே தேசத்தினுடைய கரங்களை தருகிறேன் சுவாமி. தேசத்தின் குடிகள் அனைவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தேசம் வாழ்வு பெற வேண்டும் கர்த்தாவே. தேசத்தின் மக்கள் கர்த்தாவே விளை கூட்டப்பட வேண்டும் ஐயா. அதற்கு அனுகிரகம் இருந்தபடியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நாட்களை காணப்படுகின்ற எல்லா பதட்டமான நிலைமைகளை மாறி போகட்டும் கர்த்தாவே. அச்சம் நீங்கி ஜனங்கள் கர்த்தாவே சமாதானமாய் வாழ தைரியமாய் வாழும்படியாக என் ஆண்டவர் சாதகமான சூழ்நிலைகளை தரும்படியாய் உனக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பொல்லாத கொரோனா வைரஸ் நிமித்தமாக எந்த விதமான தாக்கங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொண்டும் ஒவ்வொருவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தரும்படியாக உனக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமாண்டவரே கிருபையை இறங்கும்படியாக உனக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமாண்டவரே கிருபையை இறங்கும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். அது வெற்றிகரமாக அமையட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதில் எந்த விதமான பின்னடைவுகளும் வராதபடி என் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். தேச தலைவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றதான எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாட்டின் தலைவர்களுக்கு கர்த்தாவே எந்த விதமான கெடுதிகளும் வராதபடி காத்துக்கொள்ளும். நோயின் தாக்கங்கள் ஒன்று வராதபடி பாதுகாக்கும்படியாக முதக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கும்படியாக முதக்கி ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, காவல்துறையிலே பணியாற்றுகின்றவர்களுக்காக எங்கள் நல்ல ஆண்டவரே ராணுவங்களை பணியாற்றுகின்றவர்களை ஜெபிக்கிறோம். நாட்டிலே கர்த்தாவே பலவிதமான இடங்களில் தமது பிள்ளைகள் ஓடி ஓடி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்பா ஆண்டவரே, ஆக்கும் ஊக்கம் தருவீராக, திடப்படுத்துவீராக சுவாமி. அவர்களுக்கு எந்தமான விளைவுகள் வரக்கூடாது, சத்துருக்களுடைய தாக்கங்கள் ஒன்று வரக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, நோயின் தாக்கங்கள் ஒன்று வரக்கூடாது கர்த்தாவே. நீர் அரணாய் அடைக்கலமாய் கோட்டையாய் இருந்தபடியாய் ஜெபிக்கிறதையா அவருடைய குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பிலே தமது பிள்ளைகள் அனைவரையும் வைத்துக் கொள்ளும்படியாய் மன்றாடுகிறனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, சுகாதாரத்துறையிலே பணியாற்றுகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறதையா தமது பிள்ளைகளை கர்த்தர் ஆட்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறதையா. தங்கள் பணிபடிகளிலே அற்புதமான நடத்துதலை தாரு கர்த்தாவே. அவர்களுக்கு எந்தமான தீர்வுகளோ திகழ்களோ எந்தமான பற்றாக்குறைகளோ ஒன்று வராதபடிக்கு என் ஆண்டவர் பாதுகாத்து சம்பூர்ணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. விதமாக மருத்துவத்துறைகளை ஒருங்கிணைத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, தங்கள் ஜீவனையும் கர்த்தாவை பொருட்டாக எண்ணாதபடிக்கு ஜனங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்கின்றதான் எண்ணத்தோடு அர்ப்பணிப்போடு தியாக மனப்பான்மையோடு கர்த்தாவை இந்த சீரிய பணிபடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி. ஆண்டவர்களை கனப்படுத்துவீராக, மேன்மையாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நோயின் தாக்கங்கள் ஒன்று வராதோடு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எவ்விதமான மன வளர்ச்சல் வராதோடு பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. தெய்வ கிருபைகளினால தாங்கி கர்த்தாவே அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு வாழ ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தாவே இந்த உம்முடைய குணமாக்க பணியினை தமது பிள்ளைகள் உற்சாகமை நிறைவேற்ற பண்ணும்படியாக உதவி ஜெபிக்கின்ற அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உதவி ஜெபிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உதவி ஜெபிக்கிறேன் ஐயா. தமது பிள்ளைகளை கர்த்தர் குணப்படுத்த வேண்டும். உம்முடைய வல்லமை அனுப்பும்படியாக உதவி ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, இறங்குவீராக சுவாமி. இந்த நாளிலிருந்து பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகட்டும் கர்த்தாவே. நோயின் அகோரத்துவம் அடங்கி போகட்டும். புதிய நோய் யாருக்கும் இந்த நோய் வராதபடிக்கு கர்த்தாவே அத்தனை பேரையும் கண்மணிகளை போல பாதுகாக்கக்கூடிய ஜெபிக்கிறார். இது பரவுவதற்கு அனுமதிக்க கூடாது கர்த்தாவே. ஆண்டவர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக உதவி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கும்படியாக உதவி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தமது பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. நீர் உடன் இருக்கிறவர் என்பதை நாங்கள் இந்த நாளின் தியானத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற தமது பிள்ளைகளோடு நீர் தங்கி இருக்க வேண்டும், நீர் வாசம் பண்ண வேண்டும் கர்த்தாவே. தமது பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக தகப்பனே. அப்படி உள்ளங்கள் கொழுந்து விட்டு பிரகாசிக்கட்டும். அவர்களுக்குள்ளாக தன்னம்பிக்கைகள் உருவாகட்டும் கர்த்தாவே. நல்வாழ்வு உருவாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் போஷித்து தள்ளும்படியாக முதக்கி ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. உணவு வழங்கல் துறைகளிலே ஆண்டவரே பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாபாரம் செய்கின்றவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பொருட்களை கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கும்படியாக அவர்களை கடினமாக உழைக்கும் பொழுது கர்த்தாவே என் ஆண்டவர் அனுகூலமாய் இருந்து கர்த்தாவே தமது பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வ கிருபை கூட இருக்கும்படியாக முதக்கி ஜெபிக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உணவுப் பொருட்களை தயாரிக்கின்றதான அருமையான விவசாயிகளுக்காக முதக்கி ஜெபிக்கிற தகப்பனே, தமது பிள்ளைகளுடைய கரங்களை ஏந்துவீராக சுவாமி. உடல் ஆரோக்கிய அதிகமாய் தாரு கர்த்தாவே. மன வலிமையை தரும்படியாய் முதக்கி ஜெபிக்கின்றனையா. அவர்களுக்கு எந்தமான தீமைகளும் வரக்கூடாது, எவ்விதமான கெடுதிகளும் வரக்கூடாது. நீர் தாங்கும் தனலும் ஒன்றுகுலமாய் இருந்தபடியாக முதக்கிதங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உணவுப் பொருட்களை வாங்கும்படியாக ஆண்டவரை அத்தியாவசியமான தேவைகளுக்காக பயணிக்கின்றதான ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் உடன் பயணியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர் எந்த பலவீனங்களோ தீங்குகளோ நோயின் தாக்கங்களோ ஒன்று ஒருவரை மணிகாதபடிக்கு என் ஆண்டவர் கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்த தெய்வமே. ஆண்டவரே, உடைய உயிருள்ள சாட்சிகளை நிற்க செய்யும்படியாக
முதுகி ஜெபிக்கிறப்பா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏழை எளிய மக்களை என் ஆண்டவர் போஷிக்கு தள்ளுபடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தொண்டு நிறுவனங்களுக்காக மன்றாடுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு நிலைகளை உதவி செய்கின்றதானே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தனியாக உதவி செய்கின்றவர்கள், நண்பர்களாக இணைந்து உதவி செய்கின்றவர்கள், இயக்கங்களாக இணைந்து உதவி செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதித்து உற்சாகமூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே, நாட்டின் மக்கள் அனைவருக்கும் உதவிகள் கிடைக்கும்படியாக என் ஆண்டவர் நாட்களை அதிசீக்கிரமாக செயலாற்றும்படியாய் உதவி ஜெபிக்கிறேன். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் இந்த நாடு முழுவதும் என் ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கும்படியாக உதவி ஜெபிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாடு முழுவதுமாக ஒரு இயல்பு நிலை திரும்பட்டும் கர்த்தாவே. சுமூகமான சூழல்கள் உருவாகட்டும் ஐயா. அமைதி நிலவட்டும் கர்த்தாவே. ஆமாப்பா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பலவிதமான ஆராய்ச்சிகளிலே ஆண்டவரை முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றதான ஒவ்வொருவரையும் பாதுகாப்பில் வைத்து தங்கள் கடமைகளை கர்த்தாவே சரியாய் நிறைவேற்றி சாதனைகள் புரியும்படியாக என் ஆண்டவர் அனுகிரகம் இருந்தபடியாக உதவி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆன்மீக பணிபடிகளை ஆற்றுகின்ற ஒருவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஊடகங்கள் வாயிலாக திருவசனங்கள் கர்த்தாவே சொல்லப்படுகிறது கர்த்தாவே. திருப்பணிகள் நிறைவேற்றப்படுகிறதப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊடக கர்த்தாவே உரிமையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பணியாற்றுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தல்வீராக. இறை பணியாளர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்களை கர்த்தாவே ஜனங்களுடைய ஆன்மீகம் பாதுகாக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆன்மீக பற்றாக்குறை வராதபடிக்கு என் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய் உதவி ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, சிறுவர்களும் வயோதர் வரையிலும் அத்தனை பேரையும் தரம் தரம் பெயர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உதவி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. மன நிறைவோடு மன திருப்திகரமாக காணப்பட என் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாக. ஆக இந்த நெருக்கடியான இந்த ஒரு சூழ்நிலை நிச்சயமாகவே ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை அல்ல. எங்களை தற்காத்துக் கொள்ளும்படியாக, ஆண்டவரோடு அதிகமாக கிட்டி சேரும்படியாக, ஆன்மீக ஈடேற்றங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக இறைவன் தந்திருக்கின்றதான ஒரு சாதகமான ஒரு பற்காலம் என உணர்ந்து கொள்ளும்படியாக இறைவனோடு ஒன்றித்து வாழகத்தாவை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சீர்திருத்தங்களை பெற்று இறைவனுடைய சாட்சிகளை நிற்க கிருபைதாரும். அறிஞானயமாவும் சீடர்கள் கர்த்தாவே மாற்றங்கள் பெற்று ஆண்டவரே அவருடைய கண்கள் தெளிவடைந்து பிரகாசம் அடைந்து கர்த்தாவே அந்த எருசலேமில் கர்த்தாவே ஆண்டவரே உலகம் முழுவதுமாக சாட்சியாய் நின்ற வண்ணமாக ஆண்டவரே நாங்கள் உடைய சாட்சிகளாய் நிற்கும்படியாக அருள் தரும்படியாக உலகிதங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய உடன்பிறப்புகள், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களுக்கு அருமையானவர்கள், எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே, அயலகத்தார்கள் கர்த்தாவே, நண்பர்கள் என்று சொல்லி அநேகர் கர்த்தாவே உலகின் பல நாடுகளிலே காணப்படுகின்றார்கள் அப்பா. தூர தேசங்களே காணப்படுகின்றார்கள் சுவாமி. என் தெய்வமே, அவர்களுக்காக கூட இந்த வேளையில் உதவிக்குதாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அவர்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் மகிமையாக இறங்குவீராக தகப்பனே. ஆண்டவரே, உன்னதத்தின் கிருபைகளினாலே அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நமது பிள்ளைகளுக்கு எந்த விதமான தயக்கங்கள் வரக்கூடாது, எவ்விதமான மனப்பதட்டங்கள் வரக்கூடாது, மன சோர்வுகள் வரக்கூடாது கர்த்தாவே. அவர்களை கர்த்தர் விசாரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தமது பிள்ளைகளோடு தங்கி தாவரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களோடு ஐக்கியத்தை கர்த்தாவே வலிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக உதவி ஜெபிக்கின்றனப்பா. ஆண்டவரை தரிசிக்கிறது கர்த்தாவே. அவர்களுக்கு தேவையான நன்மைகளை தாரும். நீர் பிழைப்பூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறனப்பா. உங்களுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக வைத்துக் கொள்ளும்படியாக உதவி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் இந்த வேளையிலே கர்த்தாவே அடியேனிலிருந்து ஜெபிக்கின்றதான வேளையிலே அவர்கள் இருக்கிறதான இடங்களே நீர் இறங்கி ஆண்டவர் தமது பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வல்லவர் என்றுதான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறனப்பா. ஹalleluya. அற்புதத்தின் தெய்வமே, எங்கும் நிறைந்த தெய்வமே, நீர் அந்த இடங்களிலே கர்த்தாவே பிரசன்னமாகி தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உதவி ஜெபிக்கிறேன் ஐயா. அதுமாக உலகத்தின் அனைத்து நாடுகளினுடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறேன் ஐயா. உலக தலைவர்களுக்காக மன்றாடுகின்றேன் சுவாமி. இறைவனை சார்ந்து தன்னம்பிக்கையோடு தைரியமாக ஆண்டுகிறேன். ஆண்டவரை துணிச்சலாக நின்று நல்ல திட்டங்களை பகிர்ந்து கர்த்தாவே, நடவடிக்கைகளை எடுத்து கர்த்தாவே, இந்த வியாதியின் அகோர குடியிலிருந்து ஜனங்களை கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக ஞானமுள்ள இதயங்களை கொடுத்தபடியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கின்றதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, குணப்படுத்துவீராக. உங்களுடைய குணமாக்கு வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரை பல்வேறு நிலையிலே கர்த்தாய் பணிபுரிய புரிகின்ற சுகாதாரத்துறையிலே, மருத்துவத்துறையிலே ஆண்டவரை தொண்டு நிறுவனங்கள் அங்கமாக என்று பணியாற்றுகின்ற அத்தனை பேரை கர்த்தர் ஊக்குவிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒதுங்கி ஜெபிக்கின்ற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை இந்த வியாதி அந்த நாடுகளில் இனி பரவக்கூடாது கர்த்தாவே. தடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. இன்றிலிருந்து பெரிய மாற்றங்கள் உருவாகும்படியாக ஒதுங்கி
ஜெபிக்கிறப்பா. இன்னும் பரவாத நாடுகளில் அது வரவிடாது கர்த்தாவே. அந்த நாடுகளை எப்படி பாதுகாப்பில் வைத்து ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றும்படியாய் நோக்கி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை நீர் ஆட்கொண்டு கர்த்தாவே. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தமது பிள்ளைகளை கர்த்தர் தொற்றிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அப்படி மகிமையால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடு கர்த்தர் ஒன்றித்திருப்பதற்காக நன்றியோடுமை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய திவ்ய பிரசன்னம் அனைவர் மேலும் நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களை தருகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும், தேசத்து மக்களோடும், இந்திய திருநாட்டு ஒவ்வொரு மனிதரோடும், உலகம் அனைத்து மனிதர்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.